நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு நாடார் சங்கத் தலைவர் முத்து ரமேஷ் அப்படிங்கிறவர் கனிமொழி எம்பி அவர்களை விமர்சித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தது. ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தது குளோப் 360 நினைக்கிறேன். அது வழக்கமாகவே தெலுங்கர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிட்டு வர்ற ஒரு யூடியூப் சேனல். அதில் ஒரு பேட்டி கொடுத்துருந்ததை நான் பார்த்தேன். அதில் இவருடைய பிரச்சனை கனிமொழி எம்பி அவர்கள் நாடார்கள் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கக்கூடாது, ஜாதி பட்டத்தை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்றாங்க. அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதில் நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. நம்ம அதை பற்றி எந்த இதுவும் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அதை பேசும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தெலுங்கனுக்கு எப்படி பனைமரத்தை இதுக்காக தூக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்களை தெலுங்கனுக்கு அந்த உரிமை இல்லை, இந்த உரிமை இல்லைன்னு ஏற்கனவேவும் சீமான் நாடார் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் சீமான் நாடார் சொல்கிறது தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அதே மாதிரி எங்களுக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் நாங்களும் இதையெல்லாம் பெரிய விஷயமாக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால நாங்கள் பேசாமல் விட்டுட்ருக்குறோம். ஆனால் நீங்கள் ஒரு நாடார் சங்கத்தை நடத்துகிறவங்க, பொறுப்பான இதில் இருக்கிறவங்க, ஒரு வலிமையான சங்கத்தை நடத்துகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி தெலுங்கர்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி நீங்கள் எதுக்காக தெலுங்கு இனத்துக்கு பனைமரத்தை தூக்குறான் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் தெலுங்கர்களுக்கு பனைமரத்தை எடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? தமிழ்நாட்டின் சின்னம்தான் பனைமரம். அதே மாதிரி தெலுங்கர்கள் தமிழர் இனம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? நீங்கள் ஒரு பெரிய ஜாதி சங்கத்துக்கு தலைவர். அதனால் நிச்சயம் நீங்கள் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க, நாட்டின் சட்டத்திட்டங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வரலாறு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தெலுங்கு பேசுகிறவனும் தமிழர் இனம்தான் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழர் இனத்தை சேர்ந்தவனுக்கு, தமிழ்நாட்டிலேயே வாழ்கிறவனுக்கு, அவனுக்கு ஏன் பனைமரத்தை போட்டுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வர்றீங்க? பனைமரம் நீங்கள் பனை ஏறி இருக்கிறீங்க, பாரம்பரியமாக அதுலேருந்து கல் இறக்கி இருக்கிறீங்க. அது தொடர்பான இப்போ எல்லா பொருட்களும் பனை பொருட்கள் விற்பனையில் நீங்கள் தான் முதன்மையாக இருந்திருக்கிறீங்க. முதன்மையாக இல்லை, முதலுமாக இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுல நாங்கள் யாரும் எந்த மறுப்பும் சொல்லவே இல்லை. அது உண்மைதான். ஆனால் பனைமரமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது இந்த தமிழ்நாட்டின் ஒரு அடையாள குறியீடு, த ஸ்டேட் சிம்பல். அது நாங்கள் எல்லாருக்கும் அது உரிமை உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை இந்த யூடியூப் சேனலு, இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி இந்த சீமான் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்புகிற ஆளா என்னன்னு எனக்கு தெரியலை. தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாருமே எங்கேயோ இருந்து வந்தவங்கன்னெல்லாம் நினச்சிக்கிடாதீங்க. சோழர்களே தெலுங்கர்கள் தான். இதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் சாதி சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் விரும்புகிறது என்னென்னா, சோழர்கள் தெலுங்கர்கள். தமிழ்நாட்டின் பெருமை மிகு அடையாளமாக இருக்கிற ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இன்னும் எல்லா சோழர்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்த 530வது வருடத்தில் இருந்தேமோ தெலுங்கு பேசுகிற சோழர்கள் தான் தமிழ்நாட்டில் சோழ நாட்டை ஆட்சி செய்திருக்கிறாங்க. இந்த வரலாறு நீங்கள் இந்த யாராவது கதை எழுதி புஸ்தகங்கள் எழுதுகிறாங்க, புஸ்தகம் எழுதுறது, பத்திரிக்கை போடுறவங்க, அவங்க போட்ட வரலாறெல்லாம் படிக்காதீங்க. பழைய காலத்து கல்வெட்டுக்களில் என்ன போட்டிருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கல்வெட்டுக்கள் என்ன சொல்லுதுன்னு அதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு இருக்குது, பழைய கல்வெட்டுக்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதன் மூலமாக தமிழ்நாட்டை யார் யாரெல்லாம் ஆண்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆண்ட சோழர்கள் யாருன்னு பாருங்கள். அவங்களாம் தெலுங்கு சோழர்கள். தமிழ் சோழர்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பெருமை மிக்க சோழர்கள்னு முக்கியமான சோழர்களாக நீங்கள் சொல்கிற ராஜராஜ சோழன், நம்ம மற்றவங்களை குறைச்சி சொல்லலாம், முத்தரையர்களையும் பெரும்பிடுகு முத்தரையர்கள் மாதிரியான மிகப்பெரியவர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் தமிழ் சோழர்கள். ஆனால் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரியானவங்க தெலுங்கு மரபில் தெலுங்கு சோழர்கள். அவர்கள் நாட்டில் அதே மாதிரி தெலுங்கு சாதிகளும் இருந்திருக்கிறாங்க. பல தெலுங்கு சாதிகள் இருந்திருக்கிறாங்க. நான் அந்த சாதிகள் பெயரை குறிப்பிட விரும்பலை. ஆனால் நிறைய தெலுங்கு சாதிகள் அதில் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த இதை படித்து பார்த்தாவே, அந்த பட்டியலை, அந்த எந்தெந்த ராஜாலாம் ஆண்டிருக்காங்கன்னு பேர் பட்டியலை பார்த்தாவே தெரிஞ்சிடும் என்னென்ன ஜாதி தெலுங்கர்கள்லாம் அப்போ இருந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெலுங்கன் ஒன்று இந்த சீமான், இந்த புருடா சீமான் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஆந்திராவில் இருந்து தான் வந்தவங்கன்னு கிடையாது. எல்லாரும் அங்கங்கே தான். சிம்பிளாக சொல்கிறேன்னாச்சு உங்களுக்கு, எங்கே இருந்து தூரத்தில் இருந்து தான் எல்லோரும் வந்தாங்கன்னு கிடையாது. அங்கங்கே இருந்த தமிழர்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தமிழையே வளப்படுத்தி தெலுங்குன்னு பேசியிருக்காங்க, மலையாளம்னு பேசியிருக்கிறாங்க, கன்னடம்னு பேசியிருக்காங்க. அவ்வளோதான். யாரும் தமிழை திருடிட்டும் போகலை, இல்லாட்டி தமிழனை அடைச்சி விரட்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே போட்டுறவும் இல்லை.
அங்கங்கே இருந்த தமிழர்கள் தெலுங்கர்களாக மாறிக்கிட்டாங்க, கன்னடர்களாக மாறிக்கிட்டாங்க, அப்படித்தான் மாறி இருக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க வேற இனமாயிருவாங்க? இன்னைக்கு உங்கள் ஜாதியிலேயே நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். நல்ல பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க. நல்லா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் சரி, அவங்க பிள்ளைங்களும் சரி இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நீ இங்கிலீஷ் பேசுகிற, அதனால் நீ என் ஜாதிக்காரன் கிடையாது, நீ பனைமரத்தை தூக்கக்கூடாதுன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறதும், நீ தெலுங்கு பேசுகிற, அதனால் நீ பனைமரத்துக்கு சொந்தம் கூடாதுன்னு சொல்கிறதும் அதே மாதிரியானது தான். அதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க எங்களை? எதுக்காக நீங்கள் பிரிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்கள் பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாடு அரசை வந்து நீங்கள் கைப்பற்றணும். தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்திற்கு வரணும். தமிழக அரசுக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றணும்னு ஆசைப்படுறீங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. நீங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே மிக வளமையான ஒரு சமூகம், பணக்கார சமூகம், சுருங்க சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே மிக பணக்கார சமூகம். நீங்கள் தமிழ்நாட்டின் முதல் பணக்காரரே உங்கள் சமூகத்தை சேர்ந்த சிவநாடார் தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் நல்ல வலிமையான சமூகம். நீங்களும் எல்லாரும் ஆட்சி கொடுக்குறாப்புல நீங்களும் வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்தா நாங்கள் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஜனநாயக ரீதியில் நீங்கள் அதுக்கு போராடுங்க. உங்களுடைய பிரச்சனை திமுகவை அரியணையிலேருந்து கீழே வீழ்த்திட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு பார்க்குறீங்க. அதுக்கு திமுகங்கிற கட்சியை எதிர்த்து பேசுங்க. அதை விட்டுட்டு தெலுங்கு அப்படின்னு எல்லாம் ஏன் பேசுகிறீங்க? இனத்தை பற்றி பேச இது இனமே கிடையாதுன்னு சொல்லப்போனால் இதுவே தப்பானது தான். அவன் சீமான் வந்து அறவேக்காடில் அந்த அயோக்கியன் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறான், வேற இனம்னு. நாங்கள் எப்படி வேற இனம் ஆகும்? நாங்கள் தமிழர் இனம். நாங்கள் தமிழர் இனத்தை சேர்ந்தவர்கள், தெலுங்கு மொழி பேசுகிற தமிழர் இனம். நாங்கள் எப்படி வேற ஆளாகும்? நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி நீங்கள் ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கிறீங்க, நாட்டின் சட்டத்திட்டம் தெரியாதா? ஒரு தெலுங்கனுக்கு இது கிடையாதுன்னு சொல்கிறத வந்து சட்டம் அனுமதிக்குதா? நாங்கள் என்றைக்கும் உங்களை வந்து வித்தியாசமாக நினச்சதே கிடையாது. எல்லா ஜாதிகளையும் மாதிரி நீங்களும் ஒரு ஜாதி, எல்லோரும் ஒன்றா இருக்கிறோன்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். சீமான்ற ஒத்தை ஆள் தான் ஏதோ ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு யாரோ கொடுக்குற இந்த நாய் வந்து யாரோ எலும்பு துண்டு போட்டால் அவன் எலும்பு துண்டு போடுவாங்கிறதுக்காக அடுத்தவங்கள பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்குமே, அந்த நாய் பண்ணுற வேலை மாதிரி யாரோ காசு கொடுக்குறாங்க, அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த காசுக்காக தெலுங்கர்களை பார்த்து அவங்க மேலே அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான் சீமான். அவ்வளோதான். ஆனால் அந்த ஒத்த சீமானத்தான் நாங்கள் தப்பாக நினச்சிருக்கிறோமே தவிர உங்கள் சமூகத்தை நாங்கள் என்றைக்குமே தப்பாக நினச்சதில்லை. நாங்கள் மட்டும் இல்லை, தெலுங்கு மொழி பேசுகிற எந்த சமூகத்தினரும், அது நாயுடு, நாயக்கர், வடுகர், கம்பளத்தார், இல்லை போயர், இல்லை அருந்ததியர்னு யாருமே உங்களை பற்றி என்றைக்குமே தப்பாக பேசி நான் கேட்டதில்லை. என்னுடைய இதுக்கு நாங்கள் உங்களோட நட்புறவோடு தான் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தெலுங்கர்கள்னு ஏன் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே நீங்கள் வந்து உங்கள் விரோதிகளாக நினைக்கிறீங்க? உங்கள் அரசியல் விரோதிகள் திமுகன்னு அவங்கள பற்றி மட்டும் பேசுங்க. அரசியல் ரீதியாக அவங்கள வீழ்த்த முடியாதுங்கிறதுனால இப்படி அவன் வேற இவன் வேறன்னு பிரித்து பேசி பண்ணுறீங்களா? ஏன் அப்படி பிரிக்கிறீங்க எல்லாரையும்? நீங்கள்லாம் ஒன்றா தானே இருக்கிறீங்க. உங்களை யாராவது பிரித்து பேசுனா இந்து நாடார், கிறிஸ்டியன் நாடார்னு சொன்னாவே உங்களுக்கு பிடிக்கிறதில்ல. நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி இங்கே தமிழ் பேசுகிற நாடாரும் வெளிநாட்டில் இங்கிலீஷ் பேசுகிற நாடாரும் எல்லாம் ஒன்று தானே நீங்கள் சொல்லுவீங்க. எல்லோரும் ஒன்று தானே. ஆனால் நாங்கள் வேறு மொழி பேசினா மட்டும் நாங்கள் வேறு ஆளாகிடுவோமா? இது என்ன நியாயம்னு இருக்குல்ல? நீங்கள் பேசுகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி நான் திருப்பவும் சொல்லிக்கிறேன், நாங்கள்லாம் வந்து வெளியாள் இல்லை. மதுரைக்கு சில பேர் வெளியே இருந்து வந்திருக்கலாம், ஆனாலும் தூரமாக எங்கேருந்து வந்தவங்கெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே நாடாக இருந்தப்போ பிரித்து தான் அந்த வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சோழ நாட்டு குடிகள். உங்களுக்கு வேணும்னா இந்திய கல்வெட்டு தொகுதி, அதில் வந்து எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ராஜராஜ சோழன் தெலுங்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். போய் கேட்டு வாங்கி பாருங்கள். ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கல்வெட்டு தொகுதியில் ராஜராஜன் யார், அவங்க அப்பா சுந்தர சோழன் யார், அவங்க 4-5 தலைமுறைக்கு முன்னால் விஜயாலய சோழன் யார், அவங்க அப்பா யாருன்ட்டுன்னு எல்லாம் பாருங்கள். எல்லாரும் தெலுங்கு வம்சங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக எங்கள் வரலாற்றை மூடி மறைச்சிட்டு எங்களை அந்நியர்கள்னு சொல்கிறத, இதை நீங்கள் செய்கிறத எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. உண்மையிலே சீமான் செய்தப்போ அவன் வந்து அதை விட்டுருங்க, அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு வந்து இப்போ விரும்பலை. ஆனால் நீங்கள் செய்தது உண்மையிலே எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது. அதை தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் இன்னொன்றையும் நிறையா தடவை சொல்லிகிட்டே இருந்தீங்க, நாங்கள் சேர சோழ பாண்டியரினம்னு. ஆனால் கமுதி கோயில் நுழைவு போராட்ட அந்த வழக்கில் அது அப்படி சொல்லவே இல்லை.
ஆனால் அப்படி சொல்லலைங்கிறதுக்காகவும் அந்த வழக்கு தீர்ப்பில் உங்கள் சமுதாயத்தை பற்றி உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நினச்சும் நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம். அதை பற்றி நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இப்படி உங்களை பற்றி பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள் உங்களுக்காக அப்படி நிற்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை பற்றி இப்படி தவறான ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க. சரி, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது இதுதான். தெலுங்கு பேசுகிறவங்க தமிழர் இனத்தவர். அங்கங்கே இருக்கிற தமிழர்களையுமோ தமிழை வளப்படுத்தி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி பேச ஆரம்பித்தோம். எங்கள் மூதாதையர்கள் இதை தெலுங்குன்னு பேசினாங்க. வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதத்தை கலந்து பேசினாங்க. ஏன் சமஸ்கிருதத்தை கலந்து பேசினாங்க? ஏன்னா அறிவியலும் கணிதமும் இன்னும் பல 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 அறிவியல் ரீதியானது, கட்டடக்கலை, இசை இனி அதே மாதிரி சிற்பக்கலை, வானவியல் சாஸ்திரம்னு எவ்வளவோ விஷயங்களை படிக்க விரும்புகிறாங்க. அது எல்லாமே அப்போ சமஸ்கிருதத்தில் தான் இருந்தது, தமிழில் எதுவுமே கிடையாது. அப்படி இதையெல்லாம் படிக்க விரும்பினவங்க சமஸ்கிருதம் படித்தாங்க. சமஸ்கிருதம் அவங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமாச்சு. அதனால் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து அவங்க தெலுங்குன்னு பேசினாங்க. இதையெல்லாம் படிக்காமல் வெறும் தமிழ் மொழியை மட்டுமே படித்தவர்கள் அவங்க இலக்கியம், மொழி அறிவு நிறையா ஆச்சு. இலக்கியம், காவியம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் அதிக கவனம் செலுத்தினாங்க. அதனால் அவர்கள் தமிழர்களாகவே வெறும் தமிழ் மட்டுமே பேசுகிறவங்களா இருந்துட்டாங்க. அவ்வளோதான். எப்படி உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் எல்லாம் படித்து வேறு மாதிரி ஆயிடுச்சோ, அதை மாதிரி அந்த காலத்தில் தமிழர்களில் ஒரு செக்டாரு சமஸ்கிருதம் கலந்த விஷயங்களை படித்ததுனால தெலுங்கு, கன்னடர், மலையாளின்னு ஆனாங்க. இதெல்லாம் வேறு இனம் கிடையாது, ஒரே இனம்தான். தயவு செய்து இந்த மாதிரி நமக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள பிளவை உண்டாக்குற மாதிரி பேசாதீங்க. அதே மாதிரி உங்கள் அரசியல் எதிரிகளை அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாகவே எதிருங்க. அதற்கு இனத்தையோ மொழியையோ கொண்டு வந்து அதை எதிர்க்காதீங்க. அது நாட்டுக்கு நல்லதே கிடையாது. தயவு செய்து அதை செய்யாதீங்க. நான் உங்ககிட்ட இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாய்.